Hi everyone, good afternoon. Today the topic is phrases. Let's know what the phrase is. As an example, you say, in a corner. இது ஒரு சொற்றொடர். ஒரு 3 வார்த்தைகள் இருக்கிறது. It makes some meaning but not complete meaning. In a corner, ஒரு மூலையில் என்ன அர்த்தத்தை கொடுக்குது இல்லையே. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் வாட் த ஃப்ரைஸ் இஸ். ஓகே, இப்போ இங்கே ஒரு ஃப்ரைஸ் கொடுக்குறேன். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். had there been இது ஒரு ஃப்ரைஸ். ஸோ let's use it. Had there been more time, I could have written my exam well. Had there been more time, I could have written my exam well. புரியுதுங்களா? இது கொஞ்சம் இந்த had there been முன்னால் ஆரம்பித்ததுனால we couldn't able to understand what it says. அது தெரிய மாட்டேங்குது. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் இப்படி வச்சு பார்த்தா தெரியும். I did not have enough time. Therefore, I could not write exam well. எனக்கு தேவையான நேரம் எனக்கு கிடைக்கல, அதனால் பரீட்சையை நான் நல்லா எழுதலை. அதுதான் அர்த்தம் அந்த முதல் சொன்ன சென்டென்ஸுக்கு. இந்த மாதிரி புரிந்து கொண்டால் we can understand how to use the phrases in a difficult situation. ஸோ இன்றைக்கு அதை சொல்லி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த மாதிரி எடுத்திருக்கிறேன். அகைன் ஐ ஆம் டெல்லிங், had there been more time, I could have written my exam well. இதுக்கு அர்த்தம் I did not have enough time. போதுமான டைம் எனக்கு கிடைக்கல, ஆகவே நான் பரீட்சை நல்லா எழுதலை. இதைத்தான் இப்படி சொல்லுகிறோம். had there been more time, I could have written my exam well. I hope you understand. இதை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். Go there and try to understand. Thank you.